நீயா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2008, 2009ன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல ஸ்க்ரோல் ஆகும் இல்லையா? ஆமா. நீயா நானால் கலந்து கொள்ள அழையுங்கள் அப்படின்னு. என்னோட அக்கா வந்து அந்த நம்பருக்கு வந்து என்னோட இது குடுத்திருந்தாங்க. அது அப்ப இது சிங்கிங் டாபிக் இந்த மாரி அப்ப வந்திருக்கு. சிங்கிங் டாபிக் இல்ல. ஓகே. ஆக்சுவலா அது என்ன இதுக்காக கேட்டிருந்தாங்கன்னா, 10த் பிளஸ் 2ல நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டா அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நான் 10த் பிளஸ் 2 2லயுமே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டு. அதனால அந்த டைம்ல என்னோட பேர் குடுத்திருந்தாங்க. ஆனா அந்த எபிசோடுக்கு கூப்பிடல அவங்க. ஓகே. மேபி அந்த டேட்டாபேஸ் அவங்க வச்சிருந்துட்டு அப்புறமா கூப்பிடுவாங்கன்னு 2015 அதுதான் முதல் முறையா எனக்கு கால் வந்துச்சு. அப்போ என்ன டாபிக்ன்னு கேட்கும்போது மியூசிக்னோனே கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 2015 அப்ப சோசியல் மீடியா பெருசா ஆமா, இல்லாத ஆமா. காலகட்டம். ஆனாலுமே அது ரொம்ப பெருசா பேசப்பட்டது. அதுலயுமே நெறைய பாடல்கள் வந்து நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மைக் வந்து கைக்கு வந்தது. அதுல வந்து வாய்ஸ் ஆஃப் ஆல் லேடீஸ் எல்லா பெண்களின் ஒட்டுமொத்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது மாதிரி குடுத்திருந்தாங்க. அந்த எபிசோட் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுக்கப்புறம் அதே வச்சிருந்துட்டு திரும்ப கால் பண்ணாங்க 2022ல. அதுல தான் அந்த ஹம்மிங் ராணி ஹம்மிங் ராணி. அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. அது வந்து சும்மா பழைய பாடல்கள், யங்ஸ்டர்ஸ் அப்படி ஆமா. அந்த மாரி உட்கார்ந்துட்டு இருந்தோம். அதுல வந்து அந்த எபிசோட் ரொம்ப பெரிய ரீச் ஃபேமஸா குடுத்தது. ரீல்ஸ் பெரிய எல்லாம் ரீச் பயங்கரமா ட்ரெண்ட் குடுத்தது. ஆச்சு. ஆமா. அது வந்து நெறைய அதுக்கப்புறம் ஃபுல்லா ரீல்ஸ்ல, யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் அது நெறைய வந்திருந்தது. ஆ இப்போ ரீசென்ட்டா 3வதா வந்து இப்போ 2025 இப்போ மார்ச் சிங்கரா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அது ப்ரமோஷன் மாரி தான் ஆமா ஒரு நமக்கு. ப்ரமோஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ விஜய் டிவிக்கும், நீயா நானா குழுமத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஓகே மேம். அதுக்காக.